வேலூரில் விஜய் நடத்திய கூட்டத்தால் பறிபோன மயில்களின் உயிர். விஜய் அதிரடி கைது, தொண்டர்கள் அதிர்ச்சி. என்ன நடந்தது? அதாவது, ஏற்கனவே சிபிஐ உள்ளிட்ட பல்வேறு விசாரணை அமைப்புகளின் வளையத்தில் சிக்கியிருக்கும் விஜய் தற்போது வனத்துறை வசம் சிக்கியிருக்கிறார். சமீபத்தில் வேலூரில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் விஜய்க்கு மயில் தோகை மாலை அணிவிக்கப்பட்டது. வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் 1972 படி மயில் தோகைகளை வைத்திருப்பது அனுமதிக்கப்பட்டாலும் அதை பயன்படுத்தி மாலைகள் தயாரிப்பது, விற்பனை செய்வது சட்டப்படி குற்றம் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில்தான் 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழகத்தில் உள்ள பிரதான அரசியல் கட்சிகள் அனைத்தும் தேர்தல் வேலைகளை தீவிரப்படுத்தியுள்ளது. தமிழகத்தில் தற்போதைய சூழலில் 4 முனை போட்டி நிலவி வருகிறது என்று சொன்னாலும் கூட 3 முனை போட்டிகள்தான் நிலவுகிறது. ஏனென்றால் சீமானின் கட்சி இந்த முறை 2% வாக்குகளை பெற்றாலே அது மிகப்பெரிய சாதனையாக கருதப்படும். ஆகவே சீமானின் கட்சியை ஒரு கட்சியாக இந்த தேர்தலில் பொருட்படுத்த முடியாது என்பதுதான் அரசியல் விமர்சகர்களின் கருத்தாகவும் இருக்கிறது. திமுக கூட்டணிக்கு 35 முதல் 40% வாக்குகளும், அதிமுக கூட்டணிக்கு 25 முதல் 35% வாக்குகளும், அதனைத் தொடர்ந்து விஜயின் கட்சிக்கு 15 முதல் 20% வாக்குகளும் இருக்கிறது. ஆகவே இந்த 3 கட்சிகளுக்கு இடையில்தான் தேர்தல் போட்டி இந்த முறை நடக்க இருக்கிறது. ஆகவே இது மும்முனை போட்டியாகத்தான் கருதப்படுகிறது. திமுக தலைவர் ஸ்டாலின் தலைமையிலான கூட்டணி, அதிமுக பாஜக கூட்டணி, தமிழக வெற்றிக் கழகம் என 3 முனை போட்டி உறுதியாக இருக்கிறது. இதனையடுத்து தேர்தல் களம் சூடு பிடித்துள்ளது. இந்த நிலையில்தான் தமிழக அரசியல் வரலாற்றின் புதிய வரவான தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிகளை தீவிரப்படுத்தி வருகிறார். அந்த வகையில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் மக்கள் சந்திப்பு நிர்வாகிகள் சந்திப்பு நடைபெற்றும் வருகிறது. அதன் ஒரு பகுதியாக வேலூர் மாவட்டம் அகரம்சேரியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் மக்கள் சந்திப்பு மற்றும் தேர்தல் பிரச்சார கூட்டம் நடைபெற்றது. இதில் நடிகரும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவரான விஜயும் கலந்து கொண்டு பேசியிருந்தார். இதில் உரையாற்றிய விஜய், மக்களை நேசிக்கும் தலைமை இல்லாததால் தான் பொய்யான வாக்குறுதிகளை நம்பி மக்கள் ஏமாந்து வருகின்றனர் என்றும், ஏமாற்றத்தை முறியடிக்க வெகுஜன மக்கள் இயக்கமாக வந்ததுதான் தவேகா என்றும் கூறியிருந்தார் விஜய். அதனைத் தொடர்ந்து ஜல்லிக்கட்டு காளையை குறிப்பிட்டு ஒரு குட்டி கதை ஒன்றை கூறியிருந்தார் விஜய். இந்த கதையை கூறி முடித்துவிட்ட பிறகு, நான் சொன்ன ஜல்லிக்கட்டு காளை கதை புரிய வேண்டியவர்களுக்கு புரியும் என்றும், தவேகா ஆட்சி அமைந்த பிறகு ஒவ்வொரு கிராமத்திற்கும் நேரில் வந்து மக்களை சந்திப்பேன் என்றும் கூறியிருந்தார். தன்னை அசிங்கமாக பேசினால் அது மக்களை பேசியது போன்றது என்றும், தானும் மக்களும் ஒன்று என்றும், விஜயும் மக்களும் இரத்தமும் சதையும் உடலும் உயிரும் மாதிரி அதை பிரிக்கவே முடியாது என்றும் கண்கலங்கி பேசியிருந்தார் விஜய். தற்போது நடைபெறும் தேர்தல் தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஊழலுக்கும் லஞ்சத்திற்கும் எதிராக நடக்கும் போர் என்றும், விஜய்க்கும் ஸ்டாலின் சாருக்கும் நடக்கும் போர்தான் இந்த தேர்தல். இதுக்கு நடுவில் NDA, டெல்லி என எதுவுமே இல்லை என்றும் விஜய் கூறியிருந்தார். இது ஒரு அதிசய தேர்தல். இந்த தேர்தலில் ஒட்டுமொத்தமாக எல்லோரும் சேர்ந்து இந்த விஜயை எதிர்க்கிறார்கள். இந்த விஜய் ஊழலை எதிர்ப்பதால், மக்களோடு மக்களாக இருப்பதால் அவர்களுக்கு ஆதங்கம் என்றும், அதனால் நம்மை எதிர்க்கிறார்கள் என்றும் பேசியிருந்தார் விஜய். இதுபோல வழக்கமாக திமுகவை எதிர்த்து நிறைய கருத்துக்களை இவர் பேசியிருந்த போதும் கூட அரைச்சமாவையே அரைப்பது போலத்தான் இவருடைய பேச்சுக்கள் இருந்ததாக தமிழக வெற்றிக் கழகத்தின் தொண்டர்களே நிறைய பேர் கூறியிருந்தனர். அதாவது, விஜயின் அரசியல் என்பது நாளுக்கு நாள் தேய்ந்து கொண்டே போவதை நம்மால் உணர முடிகிறது. இப்படி இருக்கும்போது விஜயை நம்பி மற்ற கூட்டணி கட்சிகளும் வரவில்லை, முக்கியமான தலைவர்களும் கூட வரவில்லை. இதுவும் விஜய்க்கு மிகப்பெரிய பின்னடைவாகத்தான் பார்க்கப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் தமிழகத்தில் திமுக, அதிமுக உள்ளிட்ட கட்சிகளும் விஜய்க்கு எதிராகத்தான் இருக்கிறது. அதேபோல மத்தியில் பாஜகவும் விஜய்க்கு எதிராகத்தான் இருக்கிறது. இப்படி அனைத்து கட்சிகளும் விஜய்க்கு எதிராக இருப்பதும், அதே சமயத்தில் விஜய்க்கு எந்த ஒரு கூட்டணி கதவுகளும் திறக்கப்படவில்லை என்பதும் மிகப்பெரிய ஏமாற்றத்தை விஜய்க்கு கொடுத்துள்ளது. அதனால்தான் இந்த வேலூர் கூட்டத்தில் விஜயின் மொத்த பேச்சுக்களும் சோகமாகவே தெரிந்தது.
கை கொடுத்து காப்பாற்ற யாருமே இல்லை என்ற அந்த ஒரு ஏமாற்றம் என்பதை விஜயின் முகத்தில் இப்போது நன்றாகவே தெரிகிறது. தவறுதலாக அரசியலுக்கு வந்துவிட்டோமோ என்ற எண்ணமும் விஜய் மனதில் இப்போது ஓடிக்கொண்டிருப்பதையும் நம்மால் உணர முடிகிறது. ஏனென்றால் அரசியலுக்கு வரும்போது இவர் நினைத்தது வேறு, ஆனால் இப்போது நடந்து கொண்டிருப்பதோ வேறு. தங்களோடு கூட்டணிக்கு காங்கிரஸ் கட்சி உறுதியாக வந்துவிடும் என்றும், அப்படி காங்கிரஸ் கட்சி வந்துவிட்டால் அதன் தொடர்ச்சியாக விசிக உள்ளிட்ட மற்ற முக்கியமான கட்சிகளும் தவேக கட்சியுடன் கூட்டணிக்கு வந்துவிடும் என்றும், அதை வைத்து ஓரளவுக்கு வாக்கு சதவீதத்தை அள்ளிவிடலாம் என்றும் விஜய் மனக்கோட்டை கட்டியிருந்தார். ஆனால் இப்போது அதில் எதுவுமே இல்லாமல் போய்விட்டது. அதனால்தான் இதற்கு முன்பு கூட்டணிக்கு வாங்க வாங்க என்று கூவி கூவி அழைத்த விஜய் இப்போது மக்களுடன் மட்டும்தான் நேரடி கூட்டணி என்று பூசி மலிப்பி வருகிறார். அது மட்டுமில்லாமல் ஏற்கனவே சிபிஐ விசாரணை, வருமான வரி விசாரணை, ஜனநாயகன் பட விசாரணை என்று பல விசாரணைகளில் சிக்கி தவித்து வரும் விஜய் இப்போது புதிய ஒரு பிரச்சனையில் கைது செய்யப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக உருவாகியிருக்கிறது. ஆமாங்க, அதற்கு காரணம் இந்த வேலூர் கூட்டத்தில் விஜய் கலந்து கொண்ட போது விஜய்க்கு தமிழக வெற்றிக்கழக கட்சியின் தொண்டர்கள் மாலை ஒன்றை அணிவித்தனர். அந்த மாலையில் மயில் இறகுகள் பயன்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிகிறது. சட்டப்படி மயில் இறகுகளை எந்த பொருளிலும் பயன்படுத்தக்கூடாது என்று கடுமையான விதிமுறைகள் இருக்கிறது. அதை மீறினால் கைது நடவடிக்கையும் பாயும் என்பதும் சட்டத்தில் இருக்கிறது. அப்படி இருந்தும் கூட விஜய்க்கு அணிவிக்கப்பட்ட மாலையில் மயில் இறகுகள் இருப்பதாக தெரிய வந்துள்ளது. ஆகவே இந்த மாலையை பார்த்தவுடன் விஜய் மறுத்திருக்க வேண்டும். இது குறித்து இவராகவே புகார்களும் அளித்திருக்க வேண்டும். ஆனால் புகார்கள் எதுவும் அளிக்காமல் தனக்கு அணிவிக்கப்பட்ட மாலையை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டுள்ளார் விஜய். இதுதான் இப்போது விஜய்க்கு மிகப்பெரிய பிரச்சனையாக உருவெடுத்திருக்கிறது. இந்திய தேசிய பறவையான மயிலின் உயிரை காப்பதற்கு பல நடவடிக்கைகள் எடுத்து வரும் நிலையில் அதை மீறும் விதமாக விஜய் செய்த இந்த ஒரு செயல் என்பது பலருக்கும் அதிர்ச்சியாக மாறியிருக்கிறது. இதன் காரணமாக விஜய் விசாரணைக்கு அழைக்கப்பட்டு அதிரடியாக கைது செய்யப்படுவதற்கும் வாய்ப்புகள் இருப்பதாகவே தகவல்கள் வெளியாகி வருகிறது. இது குறித்து வனத்துறை அதிகாரிகள் விஜய் மீது கைது நடவடிக்கை எடுப்பதற்கும் அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆக மொத்தம் ஏற்கனவே பல வழிகளில் சிக்கி தவித்து வரும் விஜய்க்கு இப்போது புதிய பிரச்சனையான இந்த மயில் பிரச்சனையும் வந்துவிட்டது. அனுபவம் இல்லாமல் அவசரமாக திடீரென அரசியலுக்கு வருகிறேன் என்று ஒருவர் வந்தால் அவருக்கு இதுதான் நிலைமை என்பதற்கு விஜயும் ஒரு உதாரணம். அது மட்டுமில்லாமல் விஜய் அவர்கள் மக்களை சந்திக்கும் நிகழ்ச்சிகளில் அனைத்திலும் மனித உயிர்கள் பறிபோவதும் வழக்கமாகி வருகிறது. கரூரில் தொடங்கிய இந்த பிரச்சனை இப்போது ஒவ்வொரு கூட்டத்திலும் தொடர்ந்து வருகிறது. இது வேலூர் கூட்டத்திலும் தொடர்ந்துள்ளதாக அதிர்ச்சி செய்திகள் வெளியாகியிருக்கிறது. வேலூர் கூட்டத்திலும் 2 பேர் மயங்கி விழுந்து இறந்ததாகவும் கூறப்படுகிறது. ஆனால் அது குறித்த அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாகவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதுவும் செங்கோட்டையன் போன்ற அரசியல் கூட்டத்தை வழிநடத்தும் ஒரு நபர் வந்தபோதும் கூட விஜயின் இதுபோன்ற மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிகளில் மக்களின் மரணங்களை தடுக்க முடியவில்லை என்பது மிகப்பெரிய அதிர்ச்சியாகத்தான் இருக்கிறது. அது மட்டுமில்லாமல் அரசியலுக்கு வந்திருக்கும் விஜய் மற்ற விஷயங்களில் இவரை சரி செய்து கொள்கிறாரோ இல்லையோ, கண்டிப்பாக இவரை பார்க்க வரும் இதுபோன்ற மக்கள் நிகழ்ச்சிகளில் மக்களின் உயிரை காப்பது எப்படி என்பதையாவது விஜய் கற்றுக்கொள்ள வேண்டும். சரி, நீங்கள் சொல்லுங்கள். தொடர்ச்சியாக விஜயின் மக்கள் சந்திப்பில் பறிபோய் வரும் மனித உயிர்களை காப்பதற்கு விஜய் எந்த மாதிரியான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்பதை பற்றியும், குறிப்பாக இந்த மயில் தொகை பிரச்சனையால் விஜய் கைது செய்யப்படுவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறதா என்பதை பற்றியும், விஜயின் இத்தகைய அரசியல் என்பது தமிழக மக்களிடையே எடுபடுமா என்பதை பற்றியும் உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.